இந்த 48 நாள் பயிற்சியில 42 சாய்ராமுக்கு மட்டும்தான் கடவுளுடைய பிளஸிங் முழுமையாக கிடைச்சிருக்குது. இதற்காக நீங்க பயப்பட வேண்டாமா? எவ்வளவு பெரிய விஷயத்தை அலட்சியப்படுத்திட்டு இருக்கோன்னு நினைக்க வேண்டாமா? இன்னும் எத்தனை கர்மாக்கள் இல்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு குழியில விழுந்துட்டோம், இந்த குழியில இருந்து எழுந்திருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ வெட்டப்பட்ட குழிகள் இருக்குது, அது நமக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்னா நீங்க சரியா இருந்தா மட்டுமே நடக்கும். இந்த 48 நாள் மூலமா சில பேருக்கு பலருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆனா சிலர் பயன்படுத்தினாங்க. ஆனா மறுபடியும் வாய்ப்புகள் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது. நீங்க தேவைப்படும் போது அவரை தேடுவீங்க, தேவை இல்லாதப்போ அவரை மறப்பீங்க. இப்படிப்பட்ட மனநிலையில நீங்க இருக்கும்போது நீங்க தேவைப்படும் போது அவர் முன்னாடி போய் நின்னா அவர்கிட்ட என்ன கெஞ்சினாலும் என்ன கதறினாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால சாதிக்கவே முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க உங்க நோட்ல. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, இந்த வாரம் நல்ல வாரமாக மாறணும். அதே போல இந்த மாதம் நல்லதாகவே உங்களுக்கு முடியணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த மாசத்துல சாயப்பா நிறைய மிராக்கிளை அன்பை சாய் குடும்பத்துக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு மிராக்கிளும் நாம ஒரு பதிவில் சொல்லியிருக்கோம். 48 நாள் பயிற்சி ரொம்ப சிறப்பாக போகுது. யாருக்கு தெரியுமா? யாருக்கு 48 நாட்கள் பயிற்சி சிறப்பாக போகுது? சிலருக்கு மட்டும்தான் போகுது, பலருக்கு போகல. ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு வாரம் பண்ணாங்க, ஒரு வாரம் கேப் போட்டாங்க, மறுபடியும் ஒரு வாரம் பண்ணாங்க. ஆனால் இந்த 48 நாள் பயிற்சியில் தொடர்ந்து இப்போ வரைக்கும் செய்யக்கூடியவர்கள் நான் லிஸ்ட் எடுக்கிறேன். 42 சாய்ராம். இந்த 42 சாய்ராமுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னு நான் அவங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்குறேன். என்ன தெரியுமா சொன்னாங்க? பதட்டம் குறைஞ்சிருக்குது, ஒரு வெளிச்சம் இருக்குது, இனி போராட்டங்கள் அது பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு தோணுது. வாழ்க்கை எனக்காக படைக்கப்பட்டதுன்றதையும் கடவுள் என்ன புரிய வச்சிருக்காரு. கடவுளை நான் மனப்பூர்வமா பார்க்கிறேன். இது வரைக்கும் என்னுடைய நம்பிக்கை சிறிதளவு இருந்தது. ஆனா கடவுளும் நானும் ஒண்ணுதான் அப்படின்ற அளவுல இன்னைக்கு அந்த நம்பிக்கை எனக்கு அதிகரிச்சிருக்குது. அதனால பரிபூரணமா நான் இந்த ஜென்மத்தில் கூட இருக்கிற அத்தனை பாவத்தையும் எதிர்கொண்டு, அது செஞ்ச பாவத்தை ஒரு புண்ணியமான ஒரு வாழ்க்கையை நான் ஸ்டார்ட் பண்ணி தான் இந்த உலகத்தை விட்டு போவேன் அப்படின்னு ஒரு சாய்ராமுடைய விஷயம். இது ஒருத்தவங்க சொல்லல, இதை கிட்டத்தட்ட நான் அந்த பேசின அத்தனை பேரும் சொன்ன வார்த்தையோட
பொதுவான வார்த்தைகளை தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நல்லபடியாக நடந்துட்டு இருக்குதுன்னா சிறப்பாக இருக்குது. நானே இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்க முடியுமான்னு தெரியல. 8 மணிக்கு எழுந்திருச்சேன்னா இன்னைக்கு 4 மணிக்கு அலாரம் அடிக்காமலே நான் எழுந்திருச்சு நின்று எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவங்க அப்பா சொன்னாராம், ஏமா நீ கொஞ்சம் பயமாவே இருந்தது, உன்னுடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப மோசமா இருந்த மாதிரி, எங்க நம்ம குடும்பத்துக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்துட்டு வந்துடுவியோன்னு. ஆனா இப்போ என் பொண்ணை நான் முழுக்க நம்புறேன். உன்னுடைய நடவடிக்கை ரொம்ப நிதானமா இருக்குது. இவ்வளோ வயசான எனக்கு கூட அந்த பொறுமை இல்லை. நீ ஒரு காலத்துல பொறுமை இல்லாம இருந்த, ஆனா இந்த 10 நாளா பார்க்குற அவ்வளோ பொறுமையா அவ்வளோ நிதானமா கோபமே இல்லாம பெற்றோர்களை எதிர்த்து கூட பேசாம இருக்க, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னாங்களா? எத்தனை மணிக்கு சொன்னாங்க தெரியுமா? இன்னைக்கு காலையில 4 மணிக்கு எழுந்திருச்ச உடனே பெத்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் அந்த பெண்ணுக்கு கிடைச்சிருக்குது. கிடைச்சதால என்ன லாபம் தெரியுமா? அவங்களுக்கு எப்பயோ ஒரு ட்ரீம் ஜாப் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, அது கிடைக்காதுன்னு லட்சம் பேர் சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது அப்படியே சொல்றேன், லட்சம் பேர் சொல்லிட்டாங்கண்ணா அதெல்லாம் கிடைக்காது. அப்படி லட்சம் பேர்னா கூட இருக்கிறவங்க இல்லை, இந்த சோசியல் மீடியா அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃப் அப்படின்னாங்க. ஆனால் அதை நான் விட்டுட்டேன். சரி ஓகே, கடவுள் கொடுத்ததை ஏதாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம், நாம் இங்கே எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன ஆச்சுன்னா, என்னைக்கோ பண்ண இன்டர்வியூ, அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டாச்சு, சரி கிடைக்காதுன்னு. ஆனால் இன்னைக்கு நான் அப்பாயிண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த எனக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் எனக்கு வந்திருக்குது. ஸோ வெட்னஸ்டே அன்னைக்கு ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. மாதம் 70,000 ரூபாய் சேலரி. எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கிள்! பெத்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஒரு குழந்தைக்கு மனப்பூர்வமாக கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ப்ளஸ்ன்றதை யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம சுற்றி இருக்கிறவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவன் இவன் அப்படி இவன் இப்படி, இவன் மோசமானவன், இவன் திமிர் பிடிச்சவன், இவன் அடங்காதவன், இவன் ஆணவம் பிடிச்சவன், அவன் கோபக்காரன், அவன் கிட்ட என்ன பண்ணாலும் அது உருப்படியா இருக்காதுன்னு ஒரு சரௌண்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டோன்னா எங்க அவங்களுக்கு பிளெஸிங் கிடைக்க போகுது? உங்க குடும்பத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேற இன்னொருத்தங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, இது உங்களுக்கு பிளெஸிங்கா மாறுமா? இல்ல, சாபமா மாறும். இதுதான் முதல் சாபமா மாறும், முதல் சாபம். அப்ப 2வது சாபம் செயல்கள் மூலமா பெறக்கூடிய சாபம். அடுத்தவங்களுக்கு உங்க செயல்கள் மூலமா தீங்கு விளைவிக்கிறீங்க இல்லையா, அதன் மூலமா பெறக்கூடிய சாபம். 3வது சாபம் என்ன தெரியுமா? அடுத்தவனை வாழக்கூடாதுன்னு நினைச்சாவே அது உங்களுக்கு சாபமா போயிடும். 3 சாபங்கள், 3 சாபம். அதாவது நாம ஜஸ்ட் திங்க் பண்றதுலயே உங்க வாழ்க்கை பத்தி முடிவு பண்ணிடலாம். அடுத்தவனை திங்க் பண்றதுல, அடுத்தவன் வாழ்ந்துட்டான் அப்படின்னா அவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உள்ளம் இருக்கே, அந்த உள்ளத்துக்கு என்ன தெரியுமா ஆகும்? கடைசி வரைக்கும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. எந்த விதமான நல்ல காரியமும் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது. இது எழுதி வச்சுக்கோங்க. எத்தனையோ பாட்டிகள் பார்த்தீங்கன்னா, சில பாட்டிங்களை சொல்றேன், எப்ப பார்த்தாலும் யாரையாவது எரிச்சு கொட்டுவாங்க. எரிச்சு நான் பார்த்துருக்கேன். ஒரு 90 இயர்ஸ் நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போறேன். அப்ப அந்த பாட்டி காலை நீட்டி போட்டுக்கிட்டு யாரையோ ஒருத்தனை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா, அப்படி இருப்பியா, இப்படி இருப்பியா. நான் கேட்குறேன், என்னங்க ஆச்சுன்னா, அவங்க அப்படிதாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு.
அதாவது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடுத்தவங்களை திட்டுறது கடைசி வரைக்கும், சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் அதே மனநிலையில நாம இருந்துகிட்டே இருக்கோம். திட்டுறதால உனக்கு என்ன லாபம்? திட்டுறதால என்ன லாபம்? திட்டுறதால எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நீ அடைஞ்சு வச்சிருக்க. நீ யாரை எப்படி நீ திட்டுறியோ அப்படியே அடுத்த ஜென்மத்திலேயே நீ பொறுப்ப. நீ பொருந்தேதான் ஆகணும். இன்னைக்கு பொண்டாட்டியை போட்டு ஒரு கணவன் அடின்னு அடிக்கிறாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த கணவன் இன்னொரு கணவனுக்கு மனைவியா போய் சேருவா, இல்லை அதை விட தாண்டின ஒரு தண்டனையை அனுபவிப்பா. இன்னைக்கு என் கண்ணுல இருந்த கண்ணீர் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இது எனக்கு லாபம். ஆனா எனக்கு கண்ணீரை வர வச்சாங்களே அவங்களுக்கு அது கோடி நஷ்டம், கோடி நஷ்டம். அடுத்தவனோட கண்ணீர் எப்படி வரணும் தெரியுமா? எனக்கு ஆனந்த கண்ணீரா வரணும், அன்பான கண்ணீரா வரணும். அடுத்தவனோட வேற யாராவது எனக்கு கஷ்டத்தை கொடுத்து, எனக்குன்றது நமக்கு, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இன்னும் இவருக்கு ஏதாவது யாரோ பண்ணாங்களா? அப்படிலாம் யாருமே கிடையாது. இப்போ வரைக்கும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் சரி, எனக்கு யாரும் எந்த கஷ்டத்தையும் இந்த செகண்ட் வரைக்கும் இல்லை நான் சாகுற வரைக்கும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நான் இருக்கக்கூடிய இடம் சாயப்பா, அவர் ஒரு வளையத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரு. மறுபடியும் சொல்றேன், என்னன்றத உங்களை வச்சு சொல்றேன். ஒரு வாழ்க்கையில இப்படிலாம் வாழும்போது உங்களுக்கு பெரிய அற்புத சக்தி இங்க கிடைக்கும், கிடைக்காம போகாது, இங்க நிச்சயமா கிடைக்கும். அடுத்தவன் சாபம் விடுறவன் நல்லா இருக்க மாட்டான். இன்னைக்கு நான் விழுந்து கடந்தாலும் நான் ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். அடுத்தவன் என்னை வீழ்த்திட்டுதா அவன் இருமாப்ப வச்சுக்கலாம். எத்தனையோ கணவர்கள் என் பொண்டாட்டிய என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்க, அப்படி வச்சிருக்கணும், அதுதான் அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குது, ரொம்ப ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஏன்னா எத்தனை நாள் இந்த ஆட்டம் அப்படின்னு தெரியல. ஆடாதடா ஆடாதடா மணிதான் ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. ஸோ வெளியில சிரிக்கிறோம், உள்ளுக்குள்ள எங்க கரடு முரடா நடந்துக்கிறோம். இங்க இருக்கிற எத்தனையோ கணவர்களை சொல்றேன், தயவு செய்து கொஞ்சம் அடங்கி வாழ்றது நாம இன்னும் உயரத்துல கொண்டு போய் வைப்பாரு கடவுள். நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையும் அடக்காதீங்க. உங்க மனைவி அப்படின்னா உங்களுக்கு அடிமைன்றது எந்த கிறுக்கம் சொன்னான்னு எனக்கு தெரியல. ரைட், எந்த கிறுக்கம் சொன்னான்னு தெரியல. நாமளும் அதை உண்மைன்னு நினைச்சு அடிமைப்படுத்துறோம். யாரெல்லாம் தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்துறாங்களோ அவங்க இன்னொருத்தவங்களுக்கு அடிமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கணும். இதை என்னால் 100% ஊர்ஜிதப்படுத்த முடியும். தன் வீட்டில் மனைவியை அடிமையா வச்சிருக்கிறவங்க வேலை செய்யற இடத்துல அடிமையா வாழ்வாங்க. இது அடுத்த ஜென்மத்தில் எடுக்கணும்லாம் இல்லை, ஜஸ்ட் இந்த ஜென்மத்திலே தொடரும். அடிமையா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மனைவியை மட்டும் இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த விதமான ஆத்மாவையும், உங்க மனைவின்றது உடல் கிடையாது, ரைட், மனசு கிடையாது, புத்தி கிடையாது, ஈஷா ஆன்மா, சிஷா ஆன்மா. ஆன்மா ஆன்மான என்ன? ஜீவாத்மா. நாமெல்லாம் இந்த ஜீவாத்மா எல்லாம் பரமாத்மா கூட சேரணும். ரைட்டா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம எல்லா மனுஷனையும் பார்க்கணும். உனக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க, சந்தோஷம், ஹாப்பி, விட்டுடுங்க. அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? இட்ஸ் அ பார்ட், லைஃப் இஸ் ஒன் ஆஃப் அ பார்ட். அந்த பார்ட் முடிஞ்சிருச்சு, அது எகைன் கண்டினியூ பண்ணாது. அப்ப துரோகம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, நாம துரோகம் செஞ்சையா, துரோகம் பண்ணாயா? நான் துரோகம் பண்ணேன், அதனால இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான், அவ்வளோதான். இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க மைண்ட் அளவுல சரி பண்ணணும். அதை விட்டுட்டு வேற எந்த விதமான வேலைகளை செஞ்சாலும் சரி, அது பெரிய அளவுல உங்களுக்கு பாதிப்பை நிச்சயமா ஏற்படுத்தியே தீரும்.
எனக்கு வந்த துரோகமாக இருக்கட்டும், எனக்கு வந்த பாராட்டாக இருக்கட்டும், நான் ஒன்று தான் சொல்கிறேன். எனக்கு கடவுள் என்ன இந்த நேரத்தில் செய்யணும்னு நினைச்சாரோ அதை அவர் சிறப்பாக செஞ்சார். இதை தாண்டி என்ன இருக்கு? இதை தாண்டி என்ன கஷ்டம்? நானா இல்லை, நான் செஞ்சதுக்கு உண்டான ரிசல்ட்டை அவர் ஒரு மனுஷன் மூலமா பாராட்டுறாரு, இன்னொரு மனுஷன் மூலமா திட்டுறாரு. அவ்வளோதான். பாராட்டும் ஒன்று தான், திட்டுதலும் ஒன்று தான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செய்யணும். என்னோட கடமை என்ன? வியாபாரத்தை பார்க்கணும், அன்பை சாய் குடும்பத்துக்கு பார்க்கணும். அதை தாண்டி ஏழை எளியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நான் அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் உள்ள லாக் பண்ண மாட்டேன். நீங்கள் பண்ணாதீங்க, தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ, என்ன தேடுதலோ அதை மட்டும் எடுத்து வைங்க. அன்வான்டா எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டாம். இது குப்பையானா? இது குப்பையா? இது குப்பை கிடையாது. இது ஒரு சாமியோட ரூம், இது நம்ம உள்ளம். அப்போ இதை கண்டதை போட்டுட்டா சாமியோட ரூம் இப்படி கேவலமாக வச்சுருக்க முடியுமா என்ன? நம்ம இப்போ எல்லாத்தையும் கூட கேவலமாக வச்சுருப்போம். ஆனால் சாமியோட ரூம், ஐயோ காய்ஞ்சி போன பூவை கூட நம்ம எடுத்து தூர போகிறவங்க தான். விளக்கு வந்து அணையிறதுக்கு முன்னாடியே, அதுவாக அணையிறதுக்கு முன்னாடி நாம் அதை ஒரு சாஷ்டாங்கமாக அதை அணைப்போம். அப்படிதானே நடக்குது இங்கே. சாமி ரூமில் காஞ்சி போன மாலையை கூட வச்சிருக்க கூடாது. நைட்டு சாய்பாவுக்கு வந்து இங்கே என்ன பண்ணுவோன்னா, பகலில் போடுற மாலை நைட் ஆச்சுன்னா எடுத்து வச்சிருவோம். இன்னும் ஒரு தூங்குகிற நேரம் நீங்கள் மாலையை போட்டு தூங்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறீங்க, இல்லைங்க பெண்கள் வந்து சுடிதார் போடுறீங்க, சாரி கட்டுறீங்க. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டான ட்ரெஸ்ஸில் நீங்கள் வந்துடுவீங்க, ரைட்டு தானே? இப்போ நான் வந்து ஜீன் போடுறேன் அப்படின்னா நான் போட்டு தூங்க போகிறது இல்லை. வந்தவொடனே எனக்கு என்ன தேவையோ ஷார்ட்ஸ் போட்டுப்பேன், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி. அதே போல் நான் கடவுளை பார்க்குறேன். மார்னிங்கில் இருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருந்து நமக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் எண்ணங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார், ரைட்? எண்ணங்கள் மூலமாக. அப்போ அவருக்கு ரெஸ்ட் டைம் தேவை. அப்போ நைட்டு என்ன பண்ணுவோம்? அவருக்குன்னு சொல்லி ஃப்ரீயான ஒரு ட்ரெஸ். அப்போ மாலை ட்ரெஸ்ஸே மாற்றும் போது மாலையை மாற்ற மாட்டோமா? இங்கே நிறைய பேர் சின்ன செலவு வச்சுருக்கீங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வைங்களேன். ஒரு 100 சேர்த்து வைங்க ஒரு மாதம். நீங்கள் சேர்த்து வைக்கும்போதே உங்களுக்கு யாராவது ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா அந்த வழியாக சாய்பாபா சிலை ஒன்று போகும், நீங்கள் கேட்குற வேலைக்கு அவங்க கொடுத்துட்டு போவாங்க. இது நடக்கும், இது நிச்சயமாக நடக்கும். நம்ம வீட்டில் 2 இருக்குது. ஒன்று பெரியவர், அவர் தான் நீங்கள் நான் அடிக்கடி ஃபோட்டோலாம் எடுக்கிறேனே அவர். இன்னொரு சின்னவர், அவர் வந்து பார்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருப்பார். பெரியவரை வாங்கினது ஷீரடியில் வாங்கினது. சின்னவரை வாங்கினது எப்படி அவர் உள்ளே வந்தாருன்னா, கொரோனா டைம் 2019 ஐ திங்க் டிசம்பர் அந்த மாதிரி டைமில். அப்போ வந்து நம்ம கையில் சும்மா ஒரு பெட்டி கேஷ் மாதிரி வச்சுருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தவுடனே அன்றைக்கி கேஷே வந்து ஒரு 600 ரூபா தான் இருந்தது. ஆனால் அவர் சொன்ன விலையோ 2000 ரூபாய். அப்போ வந்து 800 ரூபா இருந்ததுன்னு நினைக்கிறேன், 800 ரூபா இருந்தது. அப்போ வந்து பேரம் பேசுகிறோன்ற தாட்டு கிடையாது. இல்லை 800 ரூபா தான் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை 800 தான் இருக்குது, கேஷாக இருந்தது. 800 ரூபா தான் இருக்குது அப்படின்னோடனே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். 2000 ரூபா சொல்ல ஒரு 1200 நம்ம பார்கெயின் பண்ணுவோம். நல்ல பார்கெயின் பண்ணல கில்லாடி ஒரு காலத்தில். இப்போ அப்படி இல்லை. 2000 ரூபா கேட்குறாரா, 1000 ரூபா ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து 1300க்கு வரும், அவ்வளோதான். இல்லை 1400க்கு வரும். இல்லை ஓகே நமக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, மறுபடியும் எங்கே கிடைக்க போகுதுன்னா 1500 கிட்டத்தட்ட வந்துடும். ஆனால் 800 ரூபா தான் இருக்குது. வந்தவர் வந்து ஐ திங்க் வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க. கொடுங்க ஜி அப்படின்ட்டு வாங்கி போயிட்டார். அப்போது நமக்குன்னு அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அந்த ரேட்டுக்கு வந்துடுவார் அவர், ஓகேவா? ஏன்னா ஃப்ரீயாக வர்றது வந்து அதுக்கும் சில பேருக்கு ஃப்ரீயாக வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃப்ரீயாக கொடுக்குறவங்க தம்மா துண்டு சில தான் கொடுப்பாங்க, பெருசாக கொடுக்க மாட்டாங்க. நல்ல யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரீயாக வரவங்க இவ்வளோ தான் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க.
ஏன்னா அவங்களுடைய எக்கனாமிக்கல் அது கூட கொடுக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு இதை விட பரவாயில்ல. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது அவர் ஒரு மனுஷனாக உருவாக்கும் போது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது அவருக்கும் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை சக்தி பெருகுது. அப்போ இந்த 48 நாள் பயிற்சியில் எவ்வளோ பெரிய நம்பிக்கை வந்திருக்குதுன்னா, கடவுளால் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராது, அது வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. இதுதான் ஃபைனல் போராட்டம், ஸ்ட்ரகிள். இந்த ஸ்ட்ரகிளில் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு அந்த சாய்ராம்ஸ் வந்து என்கிட்ட சொல்கிறார். 42 48 சரி. அப்போ மீதி இருக்கக்கூடிய சாய்ராம் அதுதான் யோசித்தேன். எனக்கு அப்படி தலையை சுற்றிடுச்சு. இப்போ நம்ம அன்பை சாயில் வந்து டெஸ்ட் நான் எதிர்பார்த்தது வந்து ஒரு 1000 பேரை ரெகுலராக பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெகுலராக பார்க்குறாங்க. நம்ம 5000 பேர் 10,000 பேர் இல்லை, நம்ம ரெகுலராக பார்க்குறவங்க நமக்கு தெரியும். இந்த 1000 பேரில் எத்தனை பேர்? 42 பேர் தான் ஃபில்டர் ஆகிருக்கு. மீதி 100 கூட வரலைங்க. 100 கூட வரல. இது எத்தனை பெர்சன்டேஜ்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது இங்கே கணக்கில் வந்து இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ 1000ல் 42 பேருனா எத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியல. ஆனால் இங்கே எல்லாருக்கும் என்ன தெரியுமா? பிரச்சனை தீரணுங்க. நான் பயங்கர பிரச்சனையில் இருக்கேன். என்னங்க என்கிட்ட மட்டும் நீங்கள் சேட் பண்ண மாட்டேன்றீங்க, என்கிட்ட மட்டும் மெசேஜ் பண்ண மாட்டேன்றீங்க, எனக்கு மட்டும் வந்து சொல்ல மாட்டேன்றீங்கன்னா சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இங்கே முன்னேன்னு மட்டும் சொல்கிறேன். இங்கே ஒருத்தவங்க மட்டும் இல்லை, நான் ஒருத்தவங்க மட்டும் இங்கே டார்கெட் பண்ணல. நிறைய பேர் இதான், நீங்கள் அந்த சாய்ராம்கிட்ட பேசுகிறீங்க, இந்த சாய்ராம்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அந்த சாய்ராம் வந்து பேசுகிற மாதிரி அவங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. எல்லார்கிட்டையும் பேசுறது வேலை கிடையாது. அதுக்காக இங்கே வரல. இங்கே வெட்டி ராமாயணம் அடிக்கிறதுக்கோ தப்பாக பேசுறதுக்கோ இல்லை ஜாலியாக பேசுறதுக்கோ சப்ஜெக்டை தாண்டி பேசுறதுக்கோ இந்த இடம் இல்லை. இந்த இடம் சத்தியமாக கிடையாது. லைஃப்பை பற்றி பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இருந்து எப்படி வெளிவரதை பற்றி பேசுங்க. நீங்கள் உங்கள் மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கும்போது அதை பற்றி கேளுங்க. நான் பேசுகிறேன். வேற என்ன வேலை எனக்கு? இங்கே நிறைய பேர் இப்படிதான், ஏன் பேச மாட்டேன்றீங்க, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டேன்றீங்கன்னா, என்ன ரிப்ளை பண்ணணும், என்ன ஒன்றுமே இல்லையே ரிப்ளை பண்ணுறதுக்கு. ஏதாவது பண்ணீங்களா? நான் கேட்குறேன். ஒரு 10-15 பேர் நீங்கள் எனக்கு இது ஏன் வந்து எனக்கு ரிப்ளை பண்ணீங்க. இந்த 10-15 பேருக்கு ஒரே ஒரு கேள்வி இந்த பொதுவாகவே கேட்டுக்கிறேன். ஏன்னா தனிப்பட்ட முறை கேட்க முடியல. இந்த 48 நாள் பயிற்சி நீங்கள் வந்து அட்டன் பண்ணீங்களா? சொல்லுங்க. சிந்தாம செதறாம நீங்க செஞ்சீங்களா? இந்த 42 பேர்கிட்ட நான் ஏன் பேசுறேன்? செஞ்சாங்க, பேசுறேன். தினமும் அப்டேட் கொடுக்குறாங்க. டெய்லி அப்டேட் நடக்குதுங்க. ஆனால் இங்கே ஒன்றும் அப்டேட் கிடையாது, எதுவும் அப்டேட் கிடையாது. என்னமோ அவன் பேசுகிறான், நான் கேட்குறேன், ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். இதெல்லாம் ஆகாது. இதுக்காக இங்கே வரல, இதுக்காக இங்கே வரவே இல்லை. நீங்களும் வரல, நானும் வரல. நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் நீங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் உங்கள் கூட பேச வைப்பார். நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் அப்படி இப்படிலாம் நான் சொல்லிக்க வரல. எல்லாமே அவர் விருப்பத்தின்படி தான் என் வாழ்க்கை இங்கே நடக்குது. எனது விருப்பத்தின்படி இல்லை, அவருடைய விருப்பத்தின்படி தான் இங்கே ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்களும் புரிஞ்சுக்க முயற்சி கொஞ்சமாவது செய்யுங்க சாய்ராம்ஸ். ஒரே விஷயம், சாய்பாவோட விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தயவு செய்து நீங்க உங்களை தயார் செய்யுங்க. ஆடியோ கேட்கறது பெருசே இல்லை, ஆனா சொல்லக்கூடிய விஷயத்தை சிறப்பா செய்யறது தான் பெருசு. நீங்க கேளுங்க, கேட்காட்டியும் போங்க. ஆனா கேட்கிறவங்க பொறுமையா நிதானமா கேளுங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை தயவு செய்து ஃபீல் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன
எத்தனை பிரச்சனைகள் வரும் தெரியுமா? இதை சரி பண்ணாம எதையுமே சரி பண்ணவே முடியாது. இந்த இடம்தான் உங்களோட பேஸே. இங்க இருந்துதான் நீங்க ஆரம்பிக்க வேண்டிய பயணம். இங்கிருந்து தான் இருக்குது. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டில இருந்து தான் ஆரம்பிப்போம். நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அங்கிருந்து தான் ஆரம்பிப்போம். அப்போ அப்புறம் கேட்டுக்கலாம், சரி கேட்டதை அப்புறம் செய்யலாம் அப்படின்னு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்க போறீங்க? 4 மணி எழுந்திருக்கதை மட்டும் நான் பெரிய விஷயமா சொல்லலை. இந்த 48 நாள் பயிற்சியில மட்டும் நீங்க ஏன் கலந்துக்கலன்னு சொல்லி அந்த கோபத்திலையும் சொல்லலை. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சிறப்பாகவே செய்யல. அதனால இங்க பல பேர் என்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது என்னால பதில் சொல்ல முடியல. என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும் எனக்கு புரியல. அதாவது நான் படிக்கவே மாட்டேன், ஆனா எனக்கு 100 மார்க் ஏன் வரலன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? நீங்க படிக்கிறதுக்கு புக்கு இருக்குது. அந்த புக்கை திருப்பி பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கணுன்றது மட்டும் முடிய மாட்டேது. புக்கு வாங்கி வச்சாச்சு, புக்குக்கு அட்டையும் போட்டாச்சு. புக்கு வாங்கினா போதுமா 100 மார்க் வாங்கிடலாமா? புக்குக்கு அட்டை போட்டால் போதுமா 100 மார்க் வாங்கிடலாமா? நான் புத்தகத்தில் எந்த ஒரு பக்கத்துலையும் எதையும் எழுதலை, நான் புக்கை ரொம்ப டீசெண்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் அப்படின்னா 100 மார்க் வந்துடுமா? எந்த புக்கு அதிகமாக எழுத படிக்கிறதோ அவன் படிக்கிறான்னு அர்த்தம். எந்த புக்கு, அந்த புக்கு வாங்கும்போது ஒரு வாசனை வரும், அதெல்லாம் நான் நிறைய என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் வாங்குகிற புக்கு ஸ்கூல் முடிகிற வரைக்குமே அதே வாசனையோடு இருக்குன்னா நான் எந்த அளவுக்கு படித்து கிழிச்சிருப்பேன்னு நீங்கள் நினச்சி பாருங்க. ஸோ எல்லாமே அப்படி தான். அப்போது எதையுமே நம்ம பயன்படுத்தலை. ஆனால் எனக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணலை, எனக்கு அதை பண்ணல, உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும்தான் பேசுவீங்க, பிடிக்காதவங்க மட்டும்தான். யார் எனக்கு பிடிச்சவங்க நீங்கள் சொல்லுங்கள், யார் எனக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றே ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு எல்லாரையும் பிடிக்கும். கடவுள் படைத்த படைப்பில் எனக்கு நெஞ்சில் குத்துனவன், முதுகலை குத்துனவன், எல்லாருமே எனக்கு ஒன்று தான். ஏன்னா அதுதான் நம்ம சாயப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாரையும் ஒன்றாவே நினச்சிக்கு போயிட்டு என்னப்போ என்ன, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. யாரை நினச்சி கோவம் வர மாட்டேங்குது. இப்போலாம் யாரை நினைச்சாலும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்களா, இல்லை தப்பாக இது நடந்துக்கிட்டாங்களா, இல்லை யாராவது ஏமாத்துறாங்களா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மேலே ஒரு இரக்கம் வருது. எத்தனை நாள் இந்த ஆட்டம் ஆட போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி. அப்படிதான் என்னோட கணக்கில். ஸோ என்னை யாரையும் நான் தலையில் வச்சும் கொண்டாடலை, யாரும் வேண்டான்னு சொல்லவும் இல்லை. நான் சரிசமமான மனநிலையில் இருக்கிறேன். ஏன்னா இருக்கணும்னு கடவுளோட விருப்பம். அது இருக்கும்போது ஆரம்பத்தில் கஷ்டம் இருந்துச்சு, ஆனால் இப்போ அதுதான் என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் எனக்கு அள்ளி அள்ளி தருது. ஏன் இவ்வளோ தூரம் நான் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஆசா பேசுகிறேன் அப்படின்னா, முயற்சிகள் செய்யாமல் நம்ம எதையுமே இங்கே பலன் பெற முடியவே முடியாது. முயற்சி செய்கிறவனே கூட பலன் அடையாமல் இருக்கான். ஆனால் எதையுமே செய்யாமல் நம்ம எந்த பலன் அடைய போகிறோன்னு எனக்கு தெரியல. நினைச்சாவே எனக்கு தலை சுற்றுது. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, நினைச்சாவே எனக்கு தலை சுற்றுது. இப்போ இந்த பதிவை ஒரு 1000 பேர் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1000மோ 2000மோ, அது வியூஸ் பற்றி கவலை இல்லை. எத்தனை பேர் கேட்குறீங்களோ அத்தனை பேரும் இந்த 48 நாள் பயிற்சியை இப்போ வரைக்கும் நான் சரியாக பண்ணுறேன்னு சொல்லுங்கள். இன்னும் சில பேர் பண்ணல அப்படின்னாலும் சொல்லுங்க. ஆனால் பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே கை தூக்குவாங்க, பண்ணாதவங்க அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க. அதுதான் பெரிய கஷ்டமாக இருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கோங்க. ஒத்துக்கிட்டாதான் நம்ம திருந்துறோம்னு அர்த்தம். ஒத்துக்கவே மாட்டேன்னா நான் திருந்துவதற்கு தயாராக இல்லைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் தயாராக இல்லாதப்போ கடவுள் உங்கள் வாழ்க்கையை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் கொடுக்காத வரைக்கும், நீங்கள் நான் மாறுறேன்னு சொல்லாத வரைக்கும் கடவுள் அமைதியாக தான் இருப்பார். அப்போ மாற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா, அப்போ கடவுள்கிட்ட போய் நான் மாறிட்டேன்னா கடவுள் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார். ஏன்னா உங்களுக்கு கொடுத்தது கொடுத்தாச்சு, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கல. இப்போ உங்களுக்கு தேவைன்னு என்கிட்ட வர நான் உனக்கு எந்த காரணத்தை கொண்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கு உண்டான அத்தனை விஷயத்தையும் நம்ம தேடுதல் மூலமாக, முயற்சிகள் மூலமாக செய்யணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயி
சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா